குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் சொல்லிட்டு இருக்கிறோம். இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறோன்னா, நீங்கள் ஒரு வியாதி இல்லாமல், எந்த வியாதி இல்லாமல் வாழணும். கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஆமாம், இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகிற வரைக்கும் எந்த வியாதி இல்லாமல் வாழணும். ஆனால் நம்ம அதை டிசைட் பண்ணிட்டோம், வியாதியோடு வாழறதுக்கு. இல்லை, வியாதியோடு வாழறதுக்கு எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியாக வரும். மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரெடியாக வரும். டாக்டரை காமிச்சு ட்ரீட்மெண்ட் அப்பப்போ செஞ்சு, அப்பப்போ செக்கப் பண்ணி, இல்லையா, அப்பப்போ செக்கப் பண்ணி என்னென்ன சிக்னஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கி, அதெல்லாம் பார்த்து, அதுக்கெல்லாம் மருந்து வாங்கி, லிஸ்ட்டாக மருந்து எடுத்து வீடு ஃபுல்லாக டேப்லெட்டை நிரப்பி, அதுதானே நம்மளோட நேச்சர் ஆஃப் லைஃபு. அதுலேருந்து விடுபட பாருங்கள். நம்ம எக்ஸ்பீரியன்ஸோடு, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறோம். அதுதான் 20 வருஷம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறோம். அதுதான் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம். இந்த ரிசர்ச்சு, இந்த மெடிசன், இந்த மருந்து எல்லாம், மருந்தோட ரிசர்ச் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்றத விட, இந்த ரிசர்ச் என்னன்னு கண்டுபிடிச்சி அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அதை சாப்பிடவே வேண்டி வராது. அதாவது இந்த உலகம் விட்டு போகிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அது நிச்சயமாக முடியும். முடியாத விஷயம் கிடையாது. முடியுன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அது மிதித்து மேலே வந்து அந்த நோயெல்லாம் ஓட்டியிருக்கிறோம். எதுலேயுமே விழுந்து போகிறது கிடையாது. விழுந்தாலும் எழுந்துருவோம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நாங்கள் ஃபாலோ பண்ண வழி, ஒரே ஒரு வழி. அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், நம்ம இந்த வினை தீர்த்த விநாயகர், முழு முதற் கடவுள், இந்த பிள்ளையானவர், இவர் யாருன்றது தெரியாமல், வினை தீர்த்த விநாயகர் எப்படி ஆகிறாருன்னு தெரியாமல், முழு முதற் கடவுளாக எப்படி ஆனாருன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதை சரியாக உணர்ந்து அதை உள்ளே எடுத்து அதை தெளிவாக கரைச்சி குடித்து அதை டைஜஸ்ட் பண்ணி அதை நியூட்ரிஷனாக உங்கள் பாடிக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒருபோதும் வியாதி வராது. நிச்சயமாக வராது. அதை தான் நிச்சயமாக ஆதாரப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறோம். நாங்கள் உபயோகித்த நன்மையை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆன்மீகம்னா சரிக்கா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பல இடங்களுக்கு போய் மலை மேலே ஏறி வர்றது கிடையாது. ஆன்மீகம் அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. நிறைய பேர் ஆன்மீகம் நினச்சிட்டு இருக்கிறதாரு தான். பெரிய லிஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. எங்கெங்கே கோயில் குளம் இருக்குது எல்லாம் தமிழ்நாட்டில், அங்கே இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது, காசி எல்லாம் போய் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டா ஆன்மீகம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். இல்லை, அது ஆன்மீகம் கிடையாது. விக்னேஸ்வரை பற்றி, விநாயகரை பற்றி கம்ப்ளீட்டாக வினை தீர்த்த விநாயகர் எப்படின்றதும், எப்படி முழு முதற் கடவுள்ன்றதும், இந்த விஷயங்களை தெரிந்து புரிந்து மாடு அசை போட்டு மெல்லுவது போல் மென்று தின்னு அதை ஜீரணப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாதி வராத அளவுக்கு அவர் பிரெயினை டியூன் பண்ணி வச்சுருக்கிறார். கடவுள் தான் இந்த பாடியை உருவாக்குனாருன்றது யாருன்னா எதிர்ப்பீங்களா? சொன்னால் விளையாட்டு காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்லை, உண்மை. அவர் தானே இந்த டிசைன் பண்ணார் பாடியை கடவுள் டிசைன் பண்ணாருன்னு நம்புவீங்கள? அதையாவது நம்புறீங்களா? எனக்கு தெரில. அவர் தான் டிசைன் பண்ணார். ஓகேயா? டிசைன் பண்ணும்போது பிரெயினில் எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாருன்னா, இவரை பற்றிய அற்புதங்களும் அதிசயங்களும், இவரை பற்றிய உண்மைகளும், பிள்ளையானவரை பற்றிய சரியான உண்மையும், வினை தீர்த்த விநாயகர் எப்படி ஆனார்ன்றதும், எப்படி முழு முதற் கடவுள் ஆனார்ன்றதையும் தெளிவாக நான் சொன்னேன்ல, ஹிஸ்டாரிக்கலாக புரிஞ்சு, குளோபலாக புரிஞ்சு, உலகத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து தெளிந்து புரிந்து அவரை அறிந்து
அவருடைய விஷயங்களை அப்படியே உள்ள நுழைச்சி, எதுக்காக கடவுள் விநாயகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் தெரிஞ்சு, அவர் என்னென்ன செஞ்சார்னு புரிஞ்சு, தண்டாயுதபாணி எப்படி ஆனார்னு புரிஞ்சு, எல்லாமே தெரிஞ்சு தெளிவடைஞ்சு உள்ளே போகும்போது அந்த பிரெயினை எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா, அது உள்ளே போனோன்னா அந்த பிரெயின் உங்களோட இம்யூனிட்டி, உங்களோட ஆன்டிபாடிஸ்லாம் 1000 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடும். நீங்களாம் தெரிஞ்சு புரிஞ்சு சொன்னீங்கன்னா, அவரை நான் ஏற்றுக்கிறேன், அவரை கம்ப்ளீட்டாக அவரை எப்படி பீஸாக நொறுக்கி சாம்பலாக்கி அழிச்சிட்டாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் தண்ணியில் போட்டு கரைக்கிறீங்களே, அது என்னன்னு புரிஞ்சு அவர் அப்படி எனக்காக கரைஞ்சாருன்னு தெரிஞ்சு, கரைஞ்சி போனவரை நான் எடுத்துருக்கிறேன்னு புரிஞ்சு, அவரை உள்ளத்தில் அப்படியே ஏற்றுக்கிறேன்னு தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லி டைஜஸ்ட் பண்ணிங்கன்னா, அது நியூட்ரிஷனாக போய் உங்கள் பிரெயினை டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த நியூட்ரிஷன் போச்சுன்னா பூஸ்டர், உங்களோட இம்யூனிட்டி பூஸ்டர் அது. இதெல்லாம் கிண்டலாக நினச்சி எடுக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருக்குது, டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, மருந்தெல்லாம் ரெடியாக இருக்குது, ஆப்ரேஷன்லாம் ரெடியாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் ரெடியாக இருக்குது. போங்க. இது கிண்டலாக இருந்ததுன்னா விட்டுருங்க, நம்பலைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலு, டாக்டரு, மெடிக்கல் ஷாப்பு, மெடிசன்னு எல்லாம் ரெடியாக இருக்குது. அதனால் இதை கிண்டலாக எடுத்துக்காதீங்க. இது உண்மை. ஆராய்ச்சியோட சொல்கிறோம், கிண்டல் கிடையாது. இதுதான் ஆன்மீகம். இதை விட்டுட்டு நல்லா மருந்து சாப்பிட்டுட்டு, நல்லா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற எல்லா டேப்லெட்டும் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு, நல்லா மருந்து காலையிலையும் மத்தியானம் ராத்திரி சாப்பிட்டுட்டு, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு, அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா கோயில் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு ட்ரிப் அடிச்சுட்டு வந்தால் அது ஆன்மீகம் கிடையாது. அப்புறம் கடைசியில் வியாதியிலே கஷ்டப்பட்டு சாவது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகம் ஆரோக்கியமாக இருக்கிறது ஆன்மீகம். கடவுளுடைய சக்தி மூலமாக ஆரோக்கியமாக இருக்கிறது ஆன்மீகம். தெரிஞ்சுங்க. அப்படித்தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கார் நம்ம பாடியை, அப்படித்தான் டிசைன் பண்ணி வச்சுக்கார் நம்ம பிரெயினை. நீங்கள் இந்த விஷயங்களை தெரிந்து புரிந்து ஆராய்ந்து உள்ளே போட்டிங்கன்னா, அது பிரெயின் டைஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். பிரெயின் என்ன பண்ணும், அதை எடுத்து உங்களுக்கு பூஸ்டராக மாற்றிடும். பாடி ஃபுல்லாக பூஸ்டர். எந்த சிக்னஸும் கிட்ட கூட வராது. வந்தாலும் ஓடி போயிடும். அடித்து நொறுக்கி தூக்கி போடலாம். கிடச்சிட்டு நன்னில் விளையாடுவான், பிரச்சனையை கொண்டு வருவான். அதை அப்படியே அடித்து தூக்கி போட்டு எழும்பி நிற்கணும், திருப்பி ஸ்ட்ராங்காக நிற்கணும். இதுக்கு தேவை இந்த பூஸ்டர். இதுக்கு தேவை அந்த மாத்திரை. என்ன மாத்திரை? கடவுளுடைய வார்த்தைகள், அவரை பற்றிய, விநாயகரை பற்றிய தெளிவு, விநாயகரை பற்றிய அறிவு. இதை தான் நம்ம 1 ஹவர் இங்கே கொடுத்துட்ருக்குறோம். 1 ஹவர் வந்தீங்கன்னா சரியான தெளிவு கிடைக்கும். 1 ஹவர் ரெகுலராக வந்து கேட்டு 6 மாதம் ஆச்சுன்னா அப்படியே இது போய் டைஜஸ்ட் ஆக தொடங்கும். அதுக்கப்புறம் சிக்னஸ் உங்கள் கிட்ட கூட வராது. உண்மையை சொல்லுகிறோம். கொரோனா வந்தபோது வேக்சினேஷன் கூட போடாமல் நாங்கள் 2 பேரும் 5-6 தடவை ஹைதராபாத் போயிட்டு வந்தோம். எமர்ஜென்சியாக போயிட்டு இருந்தது. ஹைதராபாத் 5-6 வாட்டி போயிட்டு வந்தோம். கொரோனா பீரியடில் வேக்சினேஷன் போடாமல். ஏன்னா பயங்கரமான வேக்சினேஷன் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் பயங்கரமான வேக்சினேஷன் போட்டிருக்கோம். எங்களுக்கு தெரியும் அது என்ன வேக்சினேஷன். எங்களுக்கு தெரியும் அது என்ன இம்யூனிட்டி பூஸ்டர் எங்ககிட்ட இருக்குது. இது உங்ககிட்டையும் கிடைச்சா, உங்களுக்கும் கிடைச்சா நல்லதுன்னு சொல்கிறோம். உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நல்லது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நல்லது. சொல்லுங்கள், பரப்பி விடுங்க, இந்த மருந்து எடுக்க சொல்லுங்கள். நல்லா கொரோனா வந்தால் நல்லா வேக்சினேஷன் போடுறதுக்கு மட்டும் எல்லோரும் ஓடுவீங்க. எல்லோரும் அது தெரிஞ்சுப்பீங்க. ஐயோ, எப்படி வேக்சினேஷன் போடணும், அது எப்படி வரும், கொரோனா எப்படி உள்ளே வரும், அது எப்படிலாம் அந்த கிருமி வேலை செய்யும், இதெல்லாம் நல்லா கூகுளில் போய் கற்றுக்கிட்டு நல்லா வேக்சினேஷன் போட்டு நடப்பீங்க நீங்கள். அதை விட பயங்கரமான விஷயம் இது. லைஃப் டைம் வேக்சினேஷன், லைஃப் டைம் இம்யூனிட்டி பூஸ்டர்.
இது சொன்னா கிண்டல். இது வேணா ஷேர் பண்ண மாட்டீங்க. யாருக்கும் குடுக்க மாட்டீங்க. பயம் வேற. ஐயோ! என்ன நெனச்சிற போறாங்க. என்ன நெனச்சுருவாங்க? எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் கிடைக்குதோ எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பயப்படாதீங்க. நம்ம ஒண்ணும் இங்க பொய் சொல்லல. இல்ல மூட நம்பிக்கை சொல்லல. இதுதான் உண்ம. இப்படித்தான் கடவுள் டிசைன் பண்ணியிருக்காரு. இப்படித்தான் பிரெயின டிசைன் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. தெரியாதவங்களுக்கு தெரிய வைங்க. அதனால நல்லா புரிஞ்சுங்க. வெறும் வாயால சொன்னா போராது. எப்படி வினை தீர்த்த விநாயகர் ஆனாரு? ஏன் தண்ணீல கரைஞ்சு போயிட்டாரு? எப்படி நமக்காக கரைஞ்சாரு? ஏன் தண்டாயுதபாணி ஆனாரு? ஆ? அப்புறம் ஏன் அ அ ஆண்டியா நிக்கிறாரு? எல்லாமே ஆழமா தெரியணுங்க. இத தான் நாங்க சொல்லிக் குடுத்துட்டுருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு. யாரெல்லாம் இதுவரைக்கும் செய்யலையோ, இதுவரைக்கும் புக் பண்ணலையோ அவங்கெல்லாம் இந்த 1 ஹவர் எப்போன்றத டைம சொல்லிடுங்க. ரெகுலரா வர்றவங்க கூட ஒரு தடவ சொல்லிடுங்க. ஏன்னா, எங்க ஞாபகத்துக்கு நாங்க வேற எந்த விதத்திலயும் அது டிஸ்டர்ப் பண்ணாம நாங்களும் ரெடி ஆவறதுக்கு அந்த டைம்ல எங்களுக்கு தெரியறதுக்காக, நீங்களும் ஒரு டைம் சும்மா உங்க டைம் அதுதான்னு சொல்லிடுங்க. அப்ரூவல் கூட வேண்டாம். உங்க டைம் அதுதான்னு தெரியும். இருந்தாலும் ஒரு தடவ ரிமைண்ட் பண்ணுங்க. அப்புறம் வராதவர்கள், இதுவரைக்கும் வராதவங்க இப்போ வரீங்கன்னா, டைமும், டேட்டும் சொல்லுங்க. இந்த இம்யூனிட்டிய வாங்கி போடுங்க. வாங்கி பூஸ்டர போட்டுக்கங்க. வாழ்நாள் ஃபுல்லா வியாதி இல்லாம, நீங்களும், உங்கள் குடும்பமும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் ஜெனரேஷனும் இருக்கலாம். உங்கள் சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. இத சொல்லிக் குடுத்தீங்கன்னா. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.